திமுக பெரிய ஆலமரம், திமுக அழிக்க யாராலும் முடியாது. ஊடகங்களில பரவலா பேசப்பட்டு இருக்க விஷயம் திரு சங்கீதா விஜய் அவர்களுடைய விவாகரத்தை பத்தி தான். ஆனா மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க திமுக பெரிய ஆலமரம், திமுக அழிக்க யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஒரு குடும்பத்தை அழிக்கும் வகையில, ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்கும் வகையில, நாட்டுக்கு மிக மிக அவசியமான இந்த விஜயை எப்படி அடக்கணும், எப்படி முடக்கணும்னு சொல்லிட்டு வழிவகுத்து இந்த திமுக அரசு திரு சங்கீதா விஜய் அவர்களுக்கு வேறு விதமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி இப்படிப்பட்ட விவாகரத்து மனுவை அவங்க மூலமா கொடுக்க வச்சிருக்காங்க. எப்படி நான் சொல்றேன்னா, முரசொலி மாறன் இறந்த பிறகு அவங்களுடைய இறுதி அஞ்சலில் கலந்து கொண்ட திரு சங்கீதா விஜய் அவர்களுக்கு திரு மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி அவர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று திறந்து மற்ற நடிகைகளை ஒப்பிட்டு அவங்களுக்குள்ள தப்பான உறவு இருக்குது, இப்படி எல்லாம் ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ணி ஒரு தப்பான ஒரு விதையை விதைச்சு இன்னைக்கு தேர்தல் களத்துல முன்னோடியா இருக்கிற தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக இந்த விவாகரத்து மனுவை கொடுக்க வச்சிருக்காங்க. மக்களை சற்று நல்லா சிந்தித்து பாருங்க. இவ்வளவு நாளா இந்த தளபதி விஜயை அழிக்க முடியல அவங்களால. திமுக அரசினுடைய யுக்தி திரு சங்கீதா விஜய் அவர்களுடைய விவாகரத்து மனுவை கொடுக்க வச்சு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கை குறைக்க வைக்கணும். இதுக்கப்புறம் பாருங்க விஜய் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப ஆபாசமாகவும் அவதூறுவாகவும் பேச போறாங்க. இது எப்படி மக்கள் மத்தியில் எப்படி இருக்க போகுது? எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு மனுஷன் தன்னுடைய வேலைப்பாடுகளை விட்டு நாட்டுக்கு நல்லது செய்யணும் வரணும்னு சொல்லிட்டு நினைச்சது தப்பா? தமிழ்நாட்டு மக்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இனி வரும் காலங்களில், இனி வரும் ஆட்சியில அந்த திமுக அரசு இருக்கவே கூடாது. தமிழ்நாட்டு மக்களுடைய கடைசி நம்பிக்கை இந்த விஜய் மட்டும்தான். பொய்யான ஆபாசமான அவதூறுகளை நம்பாதீங்க. நம்பிக்கையான தளபதி விஜய் அவர்கள் தேவை. கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன், மீண்டும் இந்த திமுக ஆட்சியை கொண்டு வராதீங்க. தளபதியினுடைய செல்வாக்க மக்கள் மத்தியில் எப்படி குறைக்கணும்? இனி வரும் மேடை பேச்சுகளில ரொம்ப ஆபாசமும் அவதூறா பேச போறாங்க. தயவு செய்து சொல்ற, திரும்ப இந்த ஆட்சியை கொண்டு வந்துடாதீங்க. கும்பிட்டு கேட்கிறேன்.